வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் மக்களுக்கு உதவாத காகிதப்பூ பட்ஜெட்டாக உள்ளது என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய உதவி சப் இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்கிய விவகாரம் தொடர்பாக துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து டிஜிபி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி பிரபல ரவுடி ஐயப்பன் கொலை வழக்கில் விபச்சார புரோக்கர் நடராஜன் உட்பட 10 பேரை வேட்டவலம் போலீசார் கைது செய்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட் அறிக்கையை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். 13,600 கோடி ரூபாய் மதிப்பில் 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி உரையாற்றினார். அதில் ஏராளமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி விவசாய தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக 2000 ரூபாய் வழங்கப்படும். எந்தவிதமான உதவித்தொகையும் பெறாத குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கணவரால் கைவிடப்பட்டோர் விதவைகள் உதவித்தொகைகள் 500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். ரேஷன் அட்டைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச அரிசியுடன் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும். அரசு மற்றும் அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் மாலை சிற்றுண்டி வழங்கப்படும். பள்ளி மற்றும் அங்கன்வாடிகளில் வாரம் 3 நாள் வழங்கப்படும் முட்டை இனி வாரத்தில் அனைத்து நாட்களும் வழங்கப்படும் என்றார். மேலும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று இளநிலை கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடி படகு 50% மானிய விலையில் வழங்கப்படும். மீனவ சமுதாய ஈமச்சடங்கு தொகை 15,000 20,000 ரூபாயாக உயர்த்தப்படும். எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதி 2 கோடியிலிருந்து 3 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும் உட்பட பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். சுமார் 1 மணி நேரம் 10 நிமிடம் பட்ஜெட்டை முதலமைச்சர் தாக்கல் செய்து முடித்த நிலையில் சபையை நாளை காலை வரை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்து ஒத்திவைத்தார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் மக்களுக்கு உதவாத காகிதப்பூ பட்ஜெட்டாக உள்ளது என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2025-26 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி பேரவையில் தாக்கல் செய்தார். பட்ஜெட் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டில் புதிய வருமானம் ஏதும் இல்லாமல் மத்திய அரசின் சிறப்பு நிதி ஏதும் இல்லாமல் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் தேர்தலை முன்வைத்து அறிவிப்புகள் செய்திருக்கிறார்கள். கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் உள்ள நிலையில் மணக்க பட்ஜெட் உரை நிகழ்த்தியிருக்கிறார் முதல்வர். ஆனால் வெறும் காகிதப்பூவாக இருக்கிறது. புதுச்சேரியின் வருவாய், செலவினங்கள், கடன் வாங்க முடியாத நிலை ஆகியவற்றை கணக்கில் கொள்ளாமல் பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளார்கள். அதில் மக்கள் எதிர்பார்த்த திட்டங்கள் ஏதும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. புதிய தொழில் கொள்கை, வணிகர்களுக்கான சலுகைகள், ஐடி பார்க், புதிய சுற்றுலா திட்டங்கள் ஏதும் இல்லை. இலவசங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றியிருக்கிறார் என்றார். புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய உதவி சப் இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்கிய விவகாரம் தொடர்பாக துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து டிஜிபி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி கொம்பாக்கம் கமலம் நகரை சேர்ந்தவர் பாபு. இவரது தாய் இந்திரா கடந்த 2022 ஆண்டு கொம்பாக்கம் கூட்டுறவு வங்கியில் வைத்த 8 சவரன் நகை திருடு போனது. நகையை மீட்டு தர
கடந்த டிசம்பர் மாதம் முதலியார்பேட்டையில் நடந்த பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாமில் டிஐஜி சத்யசுந்தரத்திடம் புகார் மனு அளித்தார். இன்ஸ்பெக்டர் கண்ணன் விசாரித்து விசாரணை அதிகாரியாக உதவி சப் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியனை நியமித்தார். புகார் மீது நடவடிக்கை எடுக்க தனது வண்டிக்கு ரூபாய் 500க்கு பெட்ரோல் நிரப்பவும் தனக்கு 10ஆம் நம்பர் ஷூ வாங்க ரூபாய் 1800 பணம் கேட்டார். பெட்ரோலுக்கு ரூபாய் 500ம் ஷூ வாங்க சுப்பிரமணியன் கூகுள் பே அக்கவுண்டிற்கு ரூபாய் 1500 பணத்தை பாபு அனுப்பினார். மேலும் புகார் மீது நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்வதாக ஏஎஸ்ஐ சுப்பிரமணியன் மீது மக்கள் மன்றத்தில் டிஐஜி சத்யசுந்தரத்திடம் புகார் அளித்தார். சுப்பிரமணியன் பணம் கேட்ட ஆடியோ, கூகுள் பே மூலம் பணம் அனுப்பிய ஆதாரங்களும் ஒப்படைக்கப்பட்டது. இது தொடர்பாக தனி விசாரணை அதிகாரி மூலம் விசாரணை நடத்தப்பட்டு டிஜிபிக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. லஞ்சம் வாங்கியது உறுதி செய்யப்பட்டதால் உதவி சப் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியனை டிஜிபி ஷாலினி சிங் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு வைத்திக்குப்பம் கடற்கரையில் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. புதுச்சேரியில் மாசிமகம் ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த நிலையில் மாசிமகத்தை முன்னிட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள கோவில்களிலிருந்து உற்சவ மூர்த்திகள் கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற இருப்பதை ஒட்டி கடற்கரையில் பந்தல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் பொதுமக்கள் சிரமம் இன்றி சுவாமி தரிசனம் செய்யவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அசம்பாவித சம்பவங்கள் நடக்காத வண்ணம் காவல்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். போக்குவரத்து நெரிசலை தடுக்க வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் ஏற்படாத வகையில் கண்காணிப்பதற்காக ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. ட்ரோன் கேமரா மூலமாகவும் கண்காணிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பிரபல ரவுடி ஐயப்பன் கொலை வழக்கில் விபச்சார புரோக்கர் நடராஜன் உட்பட 10 பேரை வேட்டவலம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வானரப்பேட்டையை சேர்ந்த பிரபல ரவுடி ஐயப்பன் நேற்று முன்தினம் திருவண்ணாமலை நீலந்தாங்கல் பகுதியில் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக வேட்டவலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் விபச்சார புரோக்கர் நடராஜன் மற்றும் சந்துருவுக்கு லட்சக்கணக்கில் ஐயப்பன் வட்டிக்கு பணம் கொடுத்ததாகவும் அதனை அவர்கள் திருப்பி தராததால் ஐயப்பன் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் முந்திக்கொண்ட அவர்கள் கடந்த 9ஆம் தேதி புதுச்சேரியில் வீட்டிலிருந்த ஐயப்பனை புரோக்கர் நடராஜன் தலைமையில் 8 பேர் கொண்ட கும்பல் திருவண்ணாமலைக்கு காரில் கடத்தி சென்று அவரது மனைவியிடம் ரூபாய் 6 லட்சம் பணம் கேட்டு மிரட்டி பறித்துள்ளது. மேலும் பணத்தை பெற்றுக்கொண்ட அந்த கும்பல் ஐயப்பனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற நோக்கில் நீலந்தாங்கல் பகுதிக்கு ஐயப்பனை கொண்டு சென்று வெட்டி படுகொலை செய்தனர். இந்த வழக்கில் புதுச்சேரியை சேர்ந்த விபச்சார புரோக்கர் நடராஜன், சந்துரு, முத்துக்குமார், ராஜேஷ், தனசேகர் என்கிற அஜித், புஷ்பநாதன் என்கிற சூர்யா, விவேக், குப்புசாமி, மணி, புவனேஷ் ஆகிய 10 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 கார் மற்றும் ரூபாய் 1.5 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவான அரவிந்த் நாராயணன் என்ற குற்றவாளியை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் பல்வேறு முறைகளில் ஆன்லைன் மூலம் 3 பேரிடம் ரூபாய் 63,000 மோசடி செய்ததாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தவளக்குப்பத்தை சேர்ந்த கருப்பையா என்பவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்ட நபர் வங்கி அதிகாரி போல் பேசி கிரெடிட் கார்டு விவரங்களை கேட்டுள்ளார். இதை நம்பி அவர் கிரெடிட் கார்டு விவரம் மற்றும் ஓடிபி எண்களை தெரிவித்துள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 49,883 ரூபாய் எடுக்கப்பட்டது. இதேபோல் வைத்திக்குப்பம் ஆதர்ஷ் 8,000, ஆரோவில் ரவிசங்கர் 5,400 ரூபாய் என 3 பேர் 63,283 ரூபாய் ஏமாந்தனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி சட்டமன்றத்தை முற்றுகை முயன்ற பொதுப்பணித்துறை பணி நீக்கப்பட்ட ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தேர்தல் துறை மூலம் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை அடுத்து அவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்தார்.
ஆனால் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பணி நீக்கப்பட்ட ஊழியர்கள் இன்று சட்டப்பேரவையை முற்றுகையிட உள்ளதாக அறிவித்தனர். அதன்படி ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு ஒன்று கூடினர். சட்டப்பேரவையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கேயே அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். மொலப்பாக்கம் அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணவர்களுக்கு துணை சபாநாயகர் ராஜவேலு பரிசுகள், சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்தார். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள மொலப்பாக்கம் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் ஆசிரியர் லோகநாதன் வரவேற்று பேசினார். பள்ளியின் தலைமை ஆசிரியை புனிதவதி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக துணை சபாநாயகர் ராஜவேலு, முதன்மை கல்வி அதிகாரி மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் புஷ்பவல்லி, ஜெயந்தி, மூர்த்தி, கிருபா, மகேஸ்வரி, நிஷ்கலா, கௌசல்யா உட்பட அனைத்து நிலை ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இறுதியாக ஆசிரியர் மகேஷ் நன்றி கூறினார். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் இன்று காலை முதல் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருவதால் ரம்யமான சூழல் நிலவுகிறது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. மதிய வேளையில் வெயில் சுட்டெரித்ததால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர அச்சமடைந்தனர். இருசக்கர வாகனங்களில் செல்லும் பெண்களில் பெரும்பாலானோர் துப்பட்டாவால் தங்களது முகத்தை மூடியபடியே சென்று வந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் 11ஆம் தேதி காலை முதலில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. லேசான சாரல் மழையும் அவ்வப்போது பெய்து வந்தது. குளிர்ந்த காற்றும் வீசியது. இதனைத் தொடர்ந்து மாலையிலிருந்து இரவு வரை இடைவிடாது மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இந்த திடீர் மழையால் இதமான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். பெத்துசெட்டிப்பேட் அரசு தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர் சாலை செல்வம் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பெத்துசெட்டிப்பேட் அரசு தொடக்கப் பள்ளியில் பட்டமளிப்பு விழா மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியை தமயந்தி ஜாக்கலின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக எழுத்தாளர் சாலை செல்வம், நாவலர் நெடுஞ்செழியன் குளோபஸ் ஹியூமானிட்டி சமூக சேவையின் தலைவர் ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி பாராட்டினார்கள். முன்னதாக குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த விழாவில் ஆசிரியர்கள் நந்தினி தேவி, கீதா, கலையரசி, அனிதா, ஜேம்ஸ்குமார், குமரேசன், கலைவாணி, ஷியாமலா, ரம்யா, இசையமுது, சுரேஷ், சிவகாம சுந்தரி, உமா மகேஸ்வரி, செல்வி உட்பட பள்ளி ஊழியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் மக்களுக்கு உதவாத காகிதப்பூ பட்ஜெட்டாக உள்ளது என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய உதவி சப் இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்கிய விவகாரம் தொடர்பாக துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து டிஜிபி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி பிரபல ரவுடி ஐயப்பன் கொலை வழக்கில் விபச்சார புரோக்கர் நடராஜன் உட்பட 10 பேரை வேட்டவலம் போலீசார் கைது செய்தனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.